வக்ஃபு சொத்துல மிக முக்கியம் தான். வக்ஃபு சொத்தை விற்க முடியாது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு பொதுவாக தர்மமாக ஒரு வீட்டை எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தர்மம், அந்த வீட்டை அவர் வித்துக்கலாம், வேற ஒருத்தருக்கு அன்பளிப்பு செய்யலாம். ஆனால் வக்ஃபு என்ற அடிப்படையில் இந்த வீடு அனைத்து ஏழைகளுக்கும் பொதுவானது, இதில் யார் வேணாலும் வந்து இரவு நேரத்தில் தங்கிக் கொள்ளலாம், இதில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டால் அது வக்ஃபு என்ற கணக்கிலே வந்து விடுகிறது. அந்த வீட்டை யாரும் விற்கவும் கூடாது, அந்த வீட்டை வேற யாருக்கு அன்பளிப்பு செய்யவும் கூடாது, யாரும் பிறகு வராசத்து உரிமை கொண்டாடவும் கூடாது. இதுவெல்லாம் வக்ஃபினுடைய கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டங்கள். இப்போது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நிலத்தை எல்லோருக்கும் என்ன செய்கிறார்கள்? வக்ஃபு செய்கிறார்கள். அடுத்து சஹாபாக்களுடைய வக்ஃபுகள் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்